எப்படி எனக்கு சோறு கிடைக்கும்? எப்படி என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுவேன்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ வேலை செய்து உழைச்சி சாப்பிடுன்னு 2வது வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் உணர்ந்துக்கிட்டாலே கடவுளுக்கும் பயப்படுவாங்க. கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்றதுக்கு உழைப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உயர்வார்கள், உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமையை ஆசீர்வதிச்சார் இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி 1000 சிரமங்கள் வந்தாலும் சார், கர்த்தர்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். பைபிளை படிங்க, ஜெபிங்க, அதுதான் ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிச்சுக்கிட்டு விட்டுருவாங்க, பைபிளை படிக்கிறத விட்டுருவாங்க. சிலர் பைபிளை படிச்சுட்டு ஜெபிக்காமல் விட்டுருவாங்க. படித்தல் ஜெபித்தல், பைபிள் படித்தல் ஜெபித்தல், இந்த 2 வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்கும். அதை நான் உணர்ந்தவன் சார். அதுதான் இந்த என்னுடைய டிவி நேயர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பு வேண்டுகோள். என்னதான் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது தான் சாலச்சிறந்த விஷயமாக இருந்தாலும், உழைக்கலைன்னா, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடலைன்னா எப்படி? இதுதான் நான் எல்லா ஜனங்களுக்கும் சொல்கிறேன். ரொம்ப அருமையான செய்தி சார். சில விஷயங்கள் நிறைய இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறார். கட்டாயம். அவன் யோபுக்கு பொண்டாட்டி சொன்னா பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, நீர் இன்னும் உமது உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறீரோ. யோபு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமாம். தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னா, கடவுளை திட்டிட்டு செத்து போன்னு சொல்கிறா ஒரு மனைவி. என்னதான் புருஷன் 1000 அவஸ்தையில் இருந்தாலும், 1000 நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கடவுளை திட்டு செத்து போன்னு சொல்லக்கூடாது. என் புருஷன் இப்படி கஷ்டப்படுறானே, உயிரையாவது எடுத்துக்க கடவுளை, அவனை இப்படி கஷ்டப்படுத்தாதன்னு ஜெபிக்கலாம், அது வேறு. சரி, நீ கடவுளை திட்டிட்டு செத்து போன்னு நேரில் சொல்கிறான். சொல்லாமா ஒரு பெண்மணி கொடுமையான. அவன் உடனே சொன்னான், பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டார், நீ தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ. எவ்வளவு புசந்துட்டான் பார்த்தீங்களா? கடவுள் தந்த எல்லா நன்மையும் அனுபவிச்ச, ஆனால் கொஞ்சம் தீமையை கடவுள் தந்தா நீ அனுபவிக்க முடிய மாட்டியா? பாவி, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். அதனால சார், நம்ம என்னதான் கர்த்தர் நம்மளோடு இருந்தால், கர்த்தர் நம்மக்கிட்ட எப்படி இருப்பார்? நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தானே இருப்பார், நம்ம உழைப்பாளியாக இருந்தால் தானே இருப்பார், உண்மை உள்ளவனாக இருந்தால் அதை சிந்திக்கணும். ஒவ்வொரு ஜீவனும் அதை சிந்திக்கணும். ஆமாம், நம்ம உழைக்கணும், கர்த்தரை தேடணும். அந்த உழைப்பை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பேர் உழைச்சி வீணா போடுறான் தெரியுமா? கூலி கூட கிடைக்கல. உண்மை. அது காரணம் என்னென்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இல்லைன்னா அவன் அதற்குள்ள உழைச்சானே தவிர அதற்குள்ள இதே சுத்தங்கள் இல்லை. அதனால அந்த உழைச்ச காசு கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் அந்த உழைச்ச காசும் நமக்கு கிடைக்கணும்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அருமையாக சொன்னீங்க. ஆமாம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆமாம், அதை நான் கண்டேன். நான் ஒரு நடிகனாக இருந்து ராத்திரியெல்லாம் முழங்கால நின்று ஜெபிச்சுப்பேன். ராத்திரியெல்லாம் என் ஒய்ஃபு திட்டுவா, ராத்திரி 3:30 மணிக்கு கூட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்பா. சொல்லாதே, படிப்படியாக உயர்த்தினார். ஒரேடியாக வச்சுருவாரா கடவுள்? பிளாட்ஃபார்மில் கிடந்தேன், கட்டு துணி இல்லாமல் ஒரே வேட்டி ஒரே சட்டையோடு தெரிஞ்சேன். கிறிஸ்தவ கலைத்தொடர்பு நிலையத்துக்குள்ளே 1968 நுழைஞ்சேன். இன்னைய வரைக்கும் கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உலகம் பூரா சுற்றி வந்துட்டேன் சார், உலகம் முழுவதையும் மலம் வந்து விட்டேன். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தானே. உண்மையாகவே இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க. ஏன்னா இன்னைக்கு நடிகர்களை மற்றவங்க இந்த உலகம் காணும் பொழுது வேறு வித கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கின்ற நிலையில் இருக்கின்ற இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு வேற்று மனிதராக, வேற்று விதமான ஒரு நடிகராக இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது உண்மையாகவே அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள்லாம் இப்படி இருக்கவே முடியாது. நிச்சயமாக என்னையாகவே அது என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார், என்னை அவர் வழி நடத்துகிறார். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக சென்று கொண்டே இருக்கிறது. நான் எதுக்குமே கவலைப்படுறதில்லை. எல்லாத்தையும் சொல்லுவேன், ட்ரெயினே ஒழுங்காக போகணும்னு ஜெபிப்பேன். ஏன் இந்த ட்ரெயினை ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்துருமாப்பா, இந்த ட்ரெயினை உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். நான் மட்டும் இல்லை, இந்த இதில் பயணம் செய்கிற அனைவருமே அவர்கள் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணுமாப்பா. இந்த ட்ரெயினை ஓட்டுறாரு ஒரு மனுஷன், அவர் கூட இருமாப்பா. உமது சமூகம் அவருக்கு முன்பாக செல்லட்டும், சரியான நேரத்தில் எங்களை இறக்கி விடும், ஆமேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அந்த ட்ரெயினில் எல்லாரையும் பார்ப்பேன், வழி அனுப்ப வந்தவங்களோட கை தட்டுறதும் சிரிக்கிறதும் கை கொடுக்கறதுமா இருப்பாங்க. நான் மட்டும் அப்படி இருந்துருவேன். அது ட்ரெயினில் பயணம் பண்ணுற அத்தனை அட்டண்டர், அத்தனை டிடி, அத்தனை ஏசி டிரைவருக்கும் தெரியும். ஏய், ட்ரெயின் புறப்பட போது அண்ணன் ஜெபம் பண்ண வர்றாங்கிறான். ஏன்னா மாதத்துக்கு எப்படியும் 20 நாள் பிரயாணம் பண்ணுறோம்ல. அதனால் நம்மை அவரிடம் ஒப்படைத்து விட்டால் அவர் கவனிச்சுக்குவார். நம்மளை கவனிக்க முடியாது சார். நம்மளை கவனிச்சோம்னா நோய் வந்துடும், ஆக்சிடெண்ட் ஆகிடும். நம்ம ஒப்படைச்சிருவோம், அவர் பார்த்து கொள்வார்.
ரொம்ப அருமையாக நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை இவ்வளோ தெளிவாக நீங்கள் சொல்கிறது குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு அந்த கலை நயத்தில் ஒரு சிறப்பான ஒரு காரியம் ஒன்று இருக்கின்றது. என்ன? அது அருமையாக நீங்கள் சிரிக்கின்றீங்க பார்த்தீங்களா? ஆமாய்யா. அந்த சிரிப்பில் எல்லாருமே மயங்கிடுறாங்க, பெரியவங்கள்லேருந்து குழந்தைகளிலிருந்து. அதை வைத்தே உங்களை ஒரு ஞாபகார்த்தமாக வச்சு உங்களை நினச்சி உங்களை போட்டுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு குணம். என்னென்னா, என்ன எல்லாரும் மாறுகண்ணா ஒன்றரை கண்ணான்னு கிண்டல் பண்ணான்ல சின்ன வயசுலேருந்து. சினிமாவுக்கு சான்ஸ் கேட்க போகிற இடம் வரைக்கும் கிண்டல் பண்ணாங்க சார். ஓஹோ. ஒன்றரை கண்ணை இந்த கண்ணை வச்சுட்டு நடிக்க வந்துட்டியாடா. ஸ்கூலில் கூட பசங்கிட்ட ஏதாவது சொன்னேன், படா ஒன்றரை கண்ணான்றுவான். நான் நொந்தேன், இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களேன்னு நொந்தேன். சென்னைக்கு வந்து இந்த கண்ணை வச்சுட்டு நம்ம நடிகன் ஆகணும்னு நினச்சேன். எது ஒரு மனிதனுக்கு வீக்கோ அதை ப்ளஸ் ஆக்கிடுவார். அதான் பவுல் சொன்னார் இல்லையா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். சில ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறி இருக்குது. ஆமாம், எது நம்ம மைனஸோ அதை ப்ளஸ் ஆக்கிடுவார் கர்த்தர். ஆமாம். அவங்களும் சிரிக்கிறாங்க, ஜனங்களும் சிரிக்கிறாங்க. உண்மை. நடிகர்கள்லாம் அவங்க கஷ்டப்பட்டு ஜோக்கு சொல்லி சிரிக்கணும், அப்படி அல்ல. பார்த்தீங்களா, எது ஒரு மைனஸோ அதை ப்ளஸ் ஆகிடுவார். கட்டாயங்க ஐயா. அது கர்த்தர் தான் என்னை சிரிக்க வைத்தார், கர்த்தர் என்னை நடிக்க வைத்தார். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தான் மேடைக்கு போகிறேன். இதை நற்செய்திக்கு கூட எல்லாம் குறிப்பெடுத்துக்கிட்டு வராங்களா ஐயா? நீங்கள் எத்தனை கூட்டம் பார்த்துருக்கீங்க? நான் ஏதாவது குறிப்பு கொண்டு போகிறேன்னா? நீங்கள் இது வரைக்கும் உங்கள் பைபிளை எடுத்து வரீங்க, பைபிளை கொண்டு வரீங்க, நீங்கள் திறக்கிறதுல பாராமல் சொல்கிறீங்களா ஐயா? அதாவது இந்த சினிமா துறையில் அவங்களுடைய வசனத்தை பாராமல் சொல்கிற மாதிரி பைபிள் அப்படியே கரைச்சி குடிச்சு பாராம நீங்க சொல்றீங்க. அது எப்படிதான் தெரியல, நானும் அதை யோசிச்சுட்டே இருக்கிறேன். அருமையா நீங்க ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது என்னன்னா ஐயா, அது ஆச்சரியமாக இருக்கின்றது ஐயா. ஆண்டவர் அது யாக்கோபு 4:8 யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உன்னை முழுவதுமா அவர்கிட்ட சேர்த்துரு. நீ நானே நினைக்காத, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் மூடன், என்னை ஞானி ஆக்கிறதோ முட்டாளாக்குறதோ கஷ்டப்படுத்துறதோ என்னை உயர்த்துறதோ என்னை வாழ்த்துறதோ அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு தேவனிடத்தில் சேர்ந்து விடுவோம். அவர் நம்மிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இதயத்தை சுத்தமாக்குங்கள்னு சொன்னார் யாக்கோபு. அப்போது இரு மனம் இருக்கு இல்லையா, ஒரு மனசாக்கணும் இல்லையா? ஆமாம். இந்த புலக வாழ்க்கையில் ஒரே மனசாக வாழ முடியுமா? முடியலை. ஆனால் அங்கங்கேயே வந்து போகுது நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் கோபங்களும் சாந்தமும் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே தானே இருக்கு. ஆமாம். இதில் கூடிய மட்டும் கர்த்தரை இந்த உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா எல்லாமே தெளிஞ்ச நீராக போயிடும், சாக்கடையே வராதுங்க. ஸ்தோத்திரையா, உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தெல்லாம் நீங்கள் இந்த அருமையான தொலைக்காட்சி நேயர்களுக்கு முன்பதாக வந்து ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இவ்வளோ விசேஷமான ஒரு சாட்சியாக, ஒரு ஜீவிக்கின்ற சாட்சியாக இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை வைத்ததுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி, உங்களுக்கும் இந்த நாளிலே நீங்கள் வந்து ஆண்டவருடைய செய்தியை கொடுத்ததுக்காகவும் ஆண்டவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்காகவும் எங்களுடைய ஆர்த்தடாக்ஸ் ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையின் சார்பாகவும் இந்த அருமையான தொலைக்காட்சி நேயர்களின் சார்பாக உங்களை நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் உங்களை நித்தமும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா, சத்து சித்து ஆனந்தம் இருக்கிறவர் இருந்தவர் வரப்போகிறவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி, அதுக்கு தானே சொன்னா. ஆமாம். கிருஷ்ணபிள்ளை என்ற அற்புதமான கவிஞன் சத்தா நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதனால் அந்த சத்தாக இருக்கின்ற அந்த சித்தாக இங்கே இருந்தவர் வரப்போகிறவர் பரிசுத்தாவி, அந்த கர்த்தராதி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் நம் உள்ளத்திலும் இந்த உலக மக்களுடைய உள்ளத்திலும், குறிப்பாக இந்த தொலைக்காட்சியை கேட்டுக்கிட்டு இருக்க அநேக ரசிக பெருமக்களுடைய உள்ளத்திலும் இருக்க அந்த இறைமகன் இயேசுவை வேண்டுகிறேன். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், அல்லேலூயா. வணக்கம்.